ஒரு ஃபேமஸ் ஹீரோவோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. முதல் நாள் நைட்டு ஃபேன் ஷோ போடலாம்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணிக்கு ஷோ. டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணியாச்சு. ஆனால் மதியம் 3 மணிக்கு தேட்டர் ஆப்ரேட்டர் ஃபேன் ஷோ எல்லாம் சுத்தப்பட்டு வராது, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க நேராக டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் பேசி ஃபேன் ஷோ போட ஓகே வாங்கிடுறாங்க. அப்படி இப்படின்னு டிக்கெட் எல்லாம் விற்று ஷோக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நியூ மூவியை போட கீ தேவை. கீ இருந்தால் தான் சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி தேட்டரில் போட முடியும். அந்த கீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி டைம் 9 ஆச்சு. கீ லோடாகவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆப்ரேட்டர் டென்ஷன் ஆகிறாரு. ஷோ போடலைன்னா தேட்டர் என்ன ஆகுமோன்னு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணால் கட் பண்ணி விடுறாரு. ஸோ நேராக அவரோட ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறாங்க. ஷோ 11 மணிக்குன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. 11 மணிக்கு சொன்னபடி போட முடியல. 12 மணிக்கு கன்ஃபார்ம் போட்டுடலாம்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு. அப்படி இப்படின்னு மணி 12 மணி ஆகிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டரை போய் கேட்டால் 4 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டாரு. ரிட்டர்ன் தேட்டர் போகிறதுக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. படம் கேவலமாக இருக்கான், ஊத்திக்க போகுதுன்னு தான் ரிலீஸ் பண்ணல போலன்னு இவன் சொல்ல, கோவத்தில் இவனும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அப்படி இல்லைன்னா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு வார்த்தையை விட்டுறான். சொன்னபடி ஒரு வழியாக 4 மணிக்கு ஃபேன் ஷோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் படம் ஃப்ளாப்பு. ஃபேன்ஸ் எல்லாம் தேட்டரையே நாசம் பண்ணுறாங்க. வெளியில வந்தா இவனுக்காக ஒருத்தன் ரெடியா நிக்கிறான். பார்த்ததும் மயங்கினவனை எழுப்பி அவனுக்கு இந்த ஃபிளாப்பான மூவியோட நேமை பச்சை குத்தி விட்டுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அதே ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் காம்போல அடுத்த மூவி சைன் ஆகியிருக்கு. இந்த மூவில ஆன லாஸை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் ஹீரோ கொடுத்துட்டதா நியூஸ் பார்த்ததும் இவனுங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. நேராக அந்த ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி போய், நானும் உங்க மூவியால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி ஒரு போர்டோட உட்காந்துடுறான். கொஞ்ச நேரத்திலே நிறைய பேர் போர்டோட உட்காந்துடுறாங்க. ஒரு மூவி ஹிட்டோ ஃப்ளாப்போ, ஆக்டர்ல இருந்து ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் வரை எல்லாருக்கும் லாபம் தான்.